இப்போ நான் ஆங்கராக இருந்திருக்கேன். நான் நிறைய அந்த சினிமாக்காரங்க எல்லாரும் இன்டர்வியூ எடுத்திருக்கேன். அப்போது வந்து என் ஆஃபீஸில் ஹெட்டாக இருக்கிறவங்களாம் எனக்கு ஃபோன் பண்ணுவாங்க. ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க, நாளைக்கு 2 மணிக்கு வந்துரு அப்படின்வாங்க. நாளைக்கு 2 மணின்றது ஞாயிற்றுக்கிழமை மத்தியானம் 2 மணி. ஏன்னு கேட்டால் இவர் வராரு அப்படின்னு. ஸோ திடீர்னு பார்த்தா நான் நைட் எப்போ கிளம்புறேன், என் ஷோவே 9 மணிக்கு முடியும். வெயிட் பண்ணு, 12:30 இந்த ஆக்டர் வருவார். அவர் கூட 12:30 ஆமாப்பா, அவர் நைட்டு தான் ஷூட்டிங் முடிச்சுட்டு வராரு, ஆனால் 12:30 இருக்கணும். ஒரு இது மாதிரி ரேண்டம் டைம்ஸில் இதுக்கு போயிடு, திண்டிவனத்துக்கு போயிடு, கும்மிடிப்பூண்டிக்கு போயிடு, கோயம்புத்தூர் போயிடு அப்படிலாம் சொல்லுவாங்க. நம்ம வேறு ஒரு உலகத்தில் நம்ம ஒரு பிளானை வச்சுருப்போம். ஸோ அப்போ இருக்கும்போது எனக்கு ஒரு பாயிண்டில் தோணுச்சு, இவங்க கூப்பிட்ற டைம்லலாம் நம்ம அவைலபிளாக இருக்கணும். ஏன்னா நம்மளோட பெரிய ஆள் ஒருத்தங்க நம்ம ஷோக்கு வரத்துக்காக இருக்காங்க அப்படின்னா, அப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, நான் செம்மையாக வேலை பண்ணுறேன், ஆர்ஜே பாலாஜி ஷோவில் என்னால் வர முடியுமா, என்ன டைம் சொன்னாலும் ஓகே அப்படின்ற மாதிரி என் ஷோவை நான் பண்ணுறேன் அப்படி சொல்லி மைண்ட்லலாம் நினைக்கல. ஆனால் எனக்கு சப்கான்ஷியஸாக என்னென்னா, நீ கூப்பிட்ற டைம் இல்லாமல் என்ன வர சொல்கிற, 12:30 மணிக்கு நைட்டு ஒரு குடும்பஸ்தனை கல்யாணம் ஆனவனை கூப்பிட்றேன்னா, என் குழந்தை அப்போ தான் பிறந்திருக்குன்னா நான் எப்படி வரணும், எதுக்கு உனக்கு எனக்கு அந்த ஆனால் இன்டர்வியூ வேலை நான் போவேன். ஆனால் ஏதோ ஒன்று என்னை பார்த்தா ஒரு பாயிண்டில் வந்து நான் டைம் சொல்லுவேன். நான் 12 மணிலேருந்து 9 மணி எனக்கு 9 மணி நேரம் வேலை, 12லேருந்து 9 மணி இருப்பேன். இந்த டைமில் எனக்கு ஷோ இருக்குது, இந்த டைம் இல்லை, நாளைக்கு அவங்கள வர சொல்லுங்கள். ஸோ ஒரு பெரிய ஆக்டர் இருக்காங்கன்னா அவங்க மேனேஜர் கால் பண்ணுவார், சார் உங்கள் ஷோவில் வரணும்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், சூப்பர் சார், மண்டே வெனஸ்டே ஃப்ரைடே இல்லை மண்டே டியூஸ்டே ஃப்ரைடே இந்த 3 நாள் இருக்குது, இதில் வா. ஸோ எனக்கு என்னென்னா, நான் என்னோடய டைம் அமைச்சிக்கிற மாதிரி இல்லை, என்னை எல்லோரும் கிராண்டடாக எடுத்துக்கிறாங்கன்னு தோணுச்சுன்னா அந்த வேலை நான் வந்து என்ன பண்ணால் என் டைமுக்கு ஏற்ற மாதிரி அது மாறும். நான் நல்லா தானே பண்ணோம் அதுக்கு. இப்போ என் ஷோ பெருசானதுனால இப்போ நான் சொல்கிற டைம் சொல்கிறாங்க. ஸோ அதனால தான் நான் ஸ்டார்டிங்லேருந்தே நான் அந்த டைம் கான்ஷியஸ். எனக்கு நீங்கள் இந்த ஷோ இருக்குல்ல, இது 2:30 மணிக்குன்னு சொன்னீங்க, நான் அங்கே இருக்கிற இன்டர்வியூக்கு போகும்போதுலேருந்தே என் மைண்டில் 2:30 அங்கே இருக்கிறேன், 2:30 அங்கே. இன்ஸ்பைட் ஆஃப் தட் என்னால் லேட் ஆகும். ஆனால் என்னென்னா, நான் அது அவேராக இருப்பேன். வந்தோன்னே உங்ககிட்ட சாரி கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு அப்படி அதுவும் அந்த கட்டு. ஸோ அதனால் நான் என்னோடய வேலையை வந்து ப்ராப்பர் டைமாக பிளான் பண்ணுறது, வீடை வந்து வீடு, ஆஃபீஸை வந்து ஆஃபீஸ் அப்படின்னு ட்ரீட் பண்ணுறது. ஏன்னா நம்ம எல்லாருக்குமே லிமிட்டே கிடையாதுங்க. 4 நாள் ஒருத்தங்க கூட பழகினோன்னா அவனை வந்து நடுக்கூடாரத்தில் உட்கார வைப்போம். எனக்கு ஒரு பாயிண்டில் என் வீடை பற்றி யோசிச்சு பார்த்தா அது வீடாக வந்து சத்திரமான் இருக்கும். 20 பேர் இருப்பானுங்க. 20 பேர் எதுக்கு இருப்பானுங்கன்னு கேட்டால் ஃப்ரெண்டுன்னு வேணாம். ஏன் இவ்வளோ ஃப்ரெண்டுக்கு எப்படி அவனுக்கு எனர்ஜி இருக்கும்? குடிக்க தான் எனர்ஜி இருக்கும். ஸோ அப்போ எப்போ இதெல்லாம் தேவையில்லை, இதுதான் வீடு, இதுதான் ஆஃபீஸ், இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஃப்ரெண்ட்ஸ் வந்து இவ்வளோ பேர் இருந்தால் போகிறோம். அதுக்காக எல்லாரையும் வந்து கத்திரிக்கோள் வச்சு கட் பண்ணி போகணும்னு கிடையாது. பட் ஆட்டோமேட்டிக்காக பவுண்டரிஸ் வச்சுக்கிட்டா ஆட்டோமேட்டிக்காக ஃபில்டர் ஆகிறவங்க ஆகிடுவாங்க. ஸோ நீங்கள் ஹாப்பியாக இருக்கீங்க, நீங்கள் வந்து பிளஸ்ட் லைஃப் அப்படின்னா அதுக்கு ரீசன் வந்து என்னை சுற்றி இருக்கிறவங்களாம் இந்த சேஞ்சஸ்க்கு அக்காமடேட் ஆனாங்க. இப்போ என் ஒய்ஃப் வந்து எங்கேயாவது கூப்பிட்றேன், நான் 10 மணிக்கு மேலே எனக்கு எது பண்ணவும் பிடிக்காது, நான் வீட்டில் இருக்கணும், தூங்கணும். இப்போ எங்கேயா டின்னர் வாங்க, என் குழந்தைங்களோட பேரண்ட்ஸ் நிறைய 4 பேரண்ட்ஸ் கூட்டி பண்ணுறாங்கன்னா நான் அங்கே போயிட்டு இப்படி உட்காந்துருப்பேன். ஹலோ 10 மணிக்கு போகலாமா அப்படி கேட்பேன். ஸோ அவங்களுக்கு இது பிடிக்காது. பட் ஸ்டில், ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் எப்படி இருந்தேன்னா, அந்த இது மாதிரி இருந்தேன், இந்த ஆயுத எழுத்தில் வர சித்தார்த்த மாதிரி அக்கா இத்தீரி அப்படிலாம் இருந்தேன். எனக்கு ஐ மூவ்ட் ஆன். ஸோ ஐ திங்க் காட்ஸ் பின் வெரி கைண்ட். இதில் எல்லாமே நான் பண்ணேன், அதனால எனக்கு இப்படி நடந்தது இல்லை. கடவுள் ரொம்ப ரொம்ப கைண்டாக கருணையோடு என்னை பார்க்குறாரு. தாத்தாவோட ஆசீர்வாதம். நான் சொன்னேனே, எங்கேயோ யாரோ திண்டிவனத்தில் இருக்கிற பையன் அந்த பிஹைண்ட் இன்டர்வியூ பார்க்கும்போது கீழே ஒரு ஆர்டின் போட்டிருப்பான். ஆமாம், பிஹைண்ட். நான் மாஸ் ஹீரோ கிடையாது, ஆனால் அந்த ஆர்டின் எனக்கு இன்னும் வந்துகிட்டே இருக்குது. ஆல்மோஸ்ட் 20 வருஷமாக வந்துட்டே இருக்குது. ஸோ ஐ திங்க் ஐ பின் பிளஸ்ட் வித். இல்லை, லாஸ்ட் டைம் நீங்கள் ப்ரீவியஸ் இன்டர்வியூ பண்ணும்போது கடன் வாங்காதீங்கன்னு ஒரு ஏன்றா சொல்லியிருந்தீங்க. கடன் வாங்காதீங்க, நான் கடன் வாங்கி நான் அவ்வளோ அனுபவிச்சிட்டேன். யாராண்ட கேட்டாங்கன்னா 10,000 வேணாம், 10,000 கொடுத்துருவேன், கடனாக கொடுக்க மாட்டேன். அதுக்கே நிறைய பேர் என்கிட்ட சொல்லியிருந்தாங்க. ஆனால் அந்த அப்ரோச் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் கடனால் அவ்வளோ பாதிக்கப்பட்டேன், இன்ஃபேக்ட் அவர் கீழேருந்து வந்ததுனால அவர் தெரியுது அப்படின்னு நிறைய பேர் அதை அவங்களால ஃபீல் பண்ணி தான் எனக்கும் நிறைய பேர் மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாங்க.